தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த கனிமொழியே மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை திமுக எம்பி கனிமொழி தாக்கல் செய்தார். அதில் அவருடைய சொத்து தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளது. கடந்த முறை தேர்தலில் போட்டியிடுகையில் தனக்கு அசையும் சொத்தாக 21,16,57,369 ரூபாய் அளவு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும், அசையா சொத்தாக ரூபாய் 8,92,20,000 ரூபாய் அளவு இருப்பதாக தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக வேட்பாளர் கனிமொழியின் சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருப்பது அவரது பிரமாண பத்திரத்தில் தெரிய வந்துள்ளது. அசையும் சொத்து மதிப்பு சுமார் 17 கோடி அளவுக்கும், அசையா சொத்து மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் அளவுக்கும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அசையும் சொத்தாக 38,74,79,177 ரூபாய் இருப்பதாகவும், அசையா சொத்தாக 18,54,42,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். கரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கரூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் கரூர் மாவட்ட பாஜக தலைவருமான செந்தில்நாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அறிமுகப்படுத்திய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் தேர்தல் அறிக்கையை கசக்கி தூக்கி எறிந்ததற்கான காரணம் ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு கொடுத்த திமுக தேர்தல் வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாத நிலையில் தற்போது கொடுத்துள்ள இந்த தேர்தல் அறிக்கை நம்பகத்தன்மை இல்லாதது. அது மட்டுமில்லாமல் 2021 திமுக தலைவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை என்னென்ன நிறைவேற்றினார் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எந்த திட்டத்தையும் 100%, 90% செய்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் பேசி வருகிறார். கரூரில் ஒரு அமைச்சர் இருந்தார், தற்போது அவர் சிறையில் இருக்கிறார். தவறு செய்ததால் சிறைக்கு சென்றவர் உள்ளே இருந்து கொண்டே பகுதி மக்களுக்கு டப்பா கொடுத்துள்ளார். மேலும் தேர்தல் சமயத்தில் வெள்ளி இல்லாத கொலுசு டோக்கன் கொடுக்க வருவார்கள். நமக்கு இலவசங்கள் தேவையில்லை, வளர்ச்சிதான் தேவை. விரைவில் செந்தில் பாலாஜி திகார் ஜெயிலுக்கு செல்வது உறுதி என கூறினார். கோவை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் செய்தியாளரை சந்தித்து பேசியதாவது, பாஜகவின் கரூரை சேர்ந்த அண்ணாமலை மறைந்த என் தந்தை பற்றி பேசியுள்ளார். அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனக்கு 11 வயது இருக்கும்போதே என் தந்தை இறந்து விட்டார். அண்ணாமலைக்கு தகர டப்பா தூக்க அப்பா இருந்தார், ஆனால் எனக்கு அதற்கு கூட அப்பா இல்லை. அண்ணாமலை கீழ்த்தரமாக தவறாக பேசியுள்ளார். அதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் கோவையில் உள்ளவன், என்னை யார் எப்போ வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி, அண்ணாமலையிடம் இல்லை. தமிழ்நாட்டிற்கும் கோவை மக்களுக்கும் என்ன நல்லது பண்ணியிருக்கிறீர்கள்? கோவையில் பாஜக 60% வாக்கு வாங்கினால் நான் அரசியல் விட்டு விலகிறேன். கோவை வளர்ச்சி நிறைய விஷயங்கள் உள்ளது, அதனைத்தான் நாம் வளர்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பொய் பேசி வருகிறார் அண்ணாமலை. பாஜக இந்துத்துவ கட்சி, திமுக குடும்ப அரசியல் கட்சி என்றும் ஜனநாயக முறையில் நம்பிக்கையாக இருக்கும். வாக்கு எண்ணிக்கை எண்ணும் வரை பாஜகவை நம்ப முடியாது. வாக்கு எண்ணும் பள்ளிக்கே வெளியேறி உட்கார வேண்டும் என்று கூறினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இனி வெற்றிதான். 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் அதிமுகவின் லட்சியம். ஒரு புயல்தான் வந்தது, அதற்கே திமுக ஆட்சி ஆடி போய்விட்டது. அதிமுக யாருக்கும் மறைமுகமாக ஆதரவை தரமாட்டோம். அதிமுகவுக்கு பதவி பெறி கிடையாது. அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறியுள்ளது. கள்ள கூட்டணியை யார் வைத்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரியும். மோடி மு க ஸ்டாலின் சந்தித்த படங்களை காண்பித்து யார் கள்ள கூட்டணி வைத்துள்ளனர் என கேள்வி எழுப்பினார். உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, நான் சிரித்தால் பல் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், 2019 மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். அப்போது நானும் அவருடன் அமர்ந்திருந்தேன். அதை உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அதில் அவர் பல்லை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று பேசினார். பின்னர் உதயநிதி ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் இருக்கும் புகைப்படத்தை காட்டிய எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலினும் பல்லைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றார். மேலும், நீங்கள் சிரித்தால் சரி, நாங்கள் சிரித்தால் தவறா? நான் சிரிப்பது தவறா? ஸ்டாலினிடம் சிரிப்பே வராது என கூறினார். கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் சிவராஜ் தண்டகி கலந்து கொண்டார். அப்போது கூட்டத்தில் அவர் பேசியதாவது, பிரதமர் மோடி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக உறுதியளித்தார். ஆனால் அவர் அதை கொடுக்கவில்லை. இதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலை வாய்ப்புகளை பாஜக அரசு வழங்க தவறியதால் பிரதமரை புகழ்ந்து மோடி மோடி என்று கோஷமிடும் அவரது இளம் ஆதரவாளர்களை கன்னத்தில் அறைய வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் பொய்யின் அடிப்படையில் ஆட்சி நடத்துகிறார்கள். மேலும் அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முட்டாள் ஆக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இந்தியாவில் 100 ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்குவதாக பிரதமர் மோடி உறுதியளித்தார். அவை எங்கே உள்ளது? ஒரு பெயரை கூறுங்கள். பிரதமர் மோடி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அவர் ஒரு புத்திசாலி, நன்றாக உடை அணிகிறார், புத்திசாலித்தனமாக பேசுகிறார். மேலும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். தேர்தலில் ஓட்டு கேட்க அவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஒரு வளர்ச்சி பணியை கூட செய்ய திறமையற்ற இவர்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தனர் என பேசினார். தஞ்சாவூரை சேர்ந்த டிஆர்பி ராஜாவிற்கு என்று தனித்திறமை எதுவும் இல்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அவரது தந்தை பணம் சேர்த்து வைத்தார். இவர் அதை கொண்டு அரசியலுக்கு வந்தவர். டிஆர்பி ராஜா தந்தையின் பணத்தை கொண்டு கோவை மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைத்திருக்கிறார். கோவை மக்களை சில்லறை என்றும் சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவிற்கு அரசியல் நாகரீகம் ஆகிவிட்டது. டிஆர்பி ராஜா அல்லது அவர் அப்பா டிஆர் பாலு என யார் வேண்டுமென்றாலும் வரட்டும், மக்கள் இந்த ஈசல்களை துரத்தி அழித்து விடுவார்கள். இந்த நிலையில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் செய்தியாளர்கள் பாஜக குறித்து அடுத்தடுத்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், களத்தில் எதிரியை கண்டறிந்து பணியாற்றினால் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறலாம். கோவையை பொறுத்தவரை எதிரணியினர் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு திமுக வெற்றி பெறும். அற்புதமான பணியை களப்பணியாளர்கள் செய்து வருகின்றனர் என்றார்.
மேலும் தேர்தலுக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியதற்கு பதிலளித்த அமைச்சர் TRV ராஜா, தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செய்யலாம், எதற்கு செய்யலாம் என்ற சில வரைமுறைகள் உள்ளன. எங்கள் இயக்கத்தில் நண்பர்கள் தேர்தல் பணிக்காக வரும்போது அவருக்கு டீ காஃபி தொடங்கி பல செலவுகளை நாங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதை எதிர்க்கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்கிறார். பாஜகவிற்கு ஆட்கள் இல்லாததால் அவருக்கு செலவில்லை என்று நினைக்கிறேன் என கூறினார். தமிழகத்தில் மார்ச் 27ஆம் தேதியுடன் லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இதில் நாம் தமிழர் கட்சி சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவரான கௌசிக் வேட்புமனு தாக்கலின் போது தமிழில் இருக்கும் உறுதிமொழி பத்திரத்தை வாசிக்க தெரியாமல் திணறிய வீடியோ வைரலானது. இதனிடையில் மற்றொரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் தமிழ் படிக்க சிரமப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் ME மற்றும் LLB படித்துள்ளார். தற்போது முகப்பேரில் உள்ள பள்ளியில் ரோபோட்டிக் பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரபு சங்கரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தமிழில் இருந்த உறுதிமொழி பத்திரத்தை படிக்க தெரியாமல் திக்கி திணறினார். இதனால் அதிகாரிகளே வாசிக்க அதனை அப்படியே கேட்டு திரும்ப சொல்லி ஜெகதீஷ் சந்தர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேடைக்கு மேடை முழங்கி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்களது சின்னம் பறிபோன துக்கத்தில் இருந்து வரும் நிலையில் தங்கள் கட்சி வேட்பாளர்களே தமிழ் படிக்க சிரமப்படுவதை பார்த்து என்ன செய்ய போகிறாரோ, இனி விருப்ப மனு பெறும்போது தமிழ் படிக்க தெரியுமா என்ற கேள்வியையும் சேர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.